Hi friends, Assalamualaikum. Welcome to Zuha kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன்னாவே எல்லாத்துக்குமே பிடிக்கும். அது சிக்கன் டிக்கா எப்படி அவன் இல்லாமல் grill pan இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டிலையே ஒரு பேனோ தோசை தவாவோ வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காமிக்க போகிறேன். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 500 grams சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக வேண்டாம். அப்புறம் 3 கலரில் குடமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 4 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன், 3 கலர் குடமிளகாய், அப்புறம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மினிமம் ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஊறணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா கலந்துட்டு நான் ஸ்கியூவர் எடுத்திருக்கேன், உட்டன் ஸ்கியூவர். உங்களுக்கு இரும்பில் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பீஸ், அப்புறம் ஒரு குடமிளகாய், அப்புறம் இன்னொரு கலர் குடமிளகாய், அப்புறம் ஆனியன் இந்த மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோர்த்துடலாம். இப்போ எல்லாமே கோர்த்தாச்சு. இப்போ இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம கோர்த்து வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸில் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1 minute, அதாவது 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 minute ஒருக்கா திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இதை இன்னும் அழகுபடுத்த லைட்டாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கடையில் வாங்குற மாதிரியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த பேர்னிங்கில் அங்கங்கே இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம அவனோ grill panலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிட்டோம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட குடமிளகாய் ஒரு கலர் தான் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். ஒரு அழகுக்காக தான் கலராக சேர்த்துறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.